ஹாய், வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனலில் ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசணும், அதுக்கு உண்டான சென்டென்சஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு சென்டாக்ஸ் சேனல் பாருங்கள். இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் முந்தின நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஃபுல் டே. அன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இதை இன்னொருத்தட்ட சொல்லணும். தமிழ் வாக்கியம் பாருங்கள். நேற்று நான் நாள் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தேன். இப்போ நேற்று அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் எஸ்டர்டே. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. நாள் முழுவதும், நாள் அப்படின்னா டே. முழுவதும் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஹோல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். பயணம் அப்படிங்கிறதுக்கு ட்ராவல். முக்கியமான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்போ நேற்று அப்படிங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் தான், கடந்த காலம். அப்போ வாஸ், வேர் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டு பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ் அப்படின்னா என்னது? தொடர்ந்து செய்கிற வேலை. தொடர்ந்து ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அது எந்த கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும்? இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் கம்மிங் அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வந்துக்கிட்டு இருக்கு. வாஸ் கம்மிங் அப்படின்னா வந்து கொண்டிருந்தார். ஓகே. ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேர் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை பார்த்து கொண்டிருந்தனர். இஸ் ஆஸ்கிங் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாஸ் ஆஸ்கிங் கேட்டுக்கொண்டிருந்தார். டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக அவங்களால அப்ளை பண்ண முடியும். இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு வாங்க. ஸோ நேற்று ஃபுல் டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. இந்த வாக்கியங்கள், இந்த வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கிறேன்ல, இதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். Yesterday I whole day travel was. Yesterday I was traveling the whole day, the full day. பார்த்தீங்களா? அந்த எஸ்டர்டே அப்படிங்கிறது முன்னாடியும் வரலாம், கடைசியும் வரலாம். ஓகே. ஆனால் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ. ஓகே. இதில் யாரை பற்றி பேசுகிறோம்? என்னை பற்றி பேசுகிறேன். அப்போ நான் தான் முதல்ல வரணும், ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்பு. வாஸ் ட்ராவலிங், நடந்து முடிஞ்சிருச்சுல, அப்போ வாஸ் யூஸ் பண்ணுறோம். நடந்து முடிஞ்சது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஃபுல் டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ட்ராவலிங் ஐஎன்ஜி சேர்க்குறோம். இந்த கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கு ஐஎன்ஜி சேர்க்குறோம். எஸ்டர்டே ஐ வாஸ் ட்ராவலிங் த ஹோல் டே, த ஃபுல் டே. இப்போ அதே மாதிரி ஒரு வாக்கியம் நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் போன வாரம் இந்த வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார், அதாவது செய்து கொண்டிருந்தார். இப்போ இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். He was doing only this work last week. இல்லைன்னா அந்த லாஸ்ட் வீக்கை முன்னாடி கொண்டு வரலாம். லாஸ்ட் வீக் he was doing only this work. இதில் வேறு வார்த்தைகளை நம்ம மாற்ற முடியாது, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாயிரும். இப்போ இந்த வார்த்தைகளை பார்க்காதீங்க, இந்த வீடியோ ஸ்க்ரீனை பார்க்காம இப்போ நான் சொல்கிறத கேட்டு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று ஃபுல்லாக இவர் இந்த லெட்டரை டைப் பண்ணிட்டு இருந்தார், இதை சொல்ல போகிறீங்க. வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பாருங்கள், வார்த்தைகள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள். Yesterday he was typing. He was typing this letter the whole day. Yesterday the full day he was typing this letter. இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ yesterday I was traveling the whole day. இதுக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறோம்? நேற்று ஃபுல் டே ட்ராவல் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ நேற்று அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல் எஸ்டர்டே, இரவு, நைட்டு. உங்கள் வீடு, யுவர் ஹோம், இல்லைன்னா மை ஹோம், என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. வர்றதுக்கு, அடைந்தது அப்படிங்கிறதுக்கு ரீச், கம், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த வேர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை கம், ரீச், இதில் தான் நம்ம அந்த காலத்தை காமிக்க முடியும், அந்த டைமை காமிக்க முடியும். நான் வந்தேன் அப்படிங்கிறத காமிக்க முடியும். அப்போ அந்த வார்த்தை சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஐ ரீச்டு ஹோம் எஸ்டர்டே நைட். ஐ கேம் ஹோம் எஸ்டர்டே நைட். கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் சொல்லுற மாதிரி ஆயிடும். இப்போ நேற்று நடந்ததை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபுல் சென்டென்சஸ் பாருங்கள். எஸ்டர்டே ஐ வாஸ் ட்ராவலிங் த ஹோல் டே, ஐ ரீச்டு ஹோம் அட் நைட். அவ்வளோதான். நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், நேற்று நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஓகே. அதனால் நான் நல்லா தூங்கிட்டேன். இதை நீங்கள் அடுத்து சொல்ல போகிறீங்க. இப்போ ஐ ஆம் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் இப்போ நல்லா இருக்கேன். ஐ ஆம் ஆல்ரைட், நான் நல்லா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இந்த வாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? வேர்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலையை குறிக்கும் வார்த்தை வேர்பு. அது மூலமாக தான் நம்ம இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்கிறது, எந்த டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, இந்த மாதிரி 12 டென்சஸ் இருக்குல்ல, அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், அதாவது பி வேர்ப். இந்த வார்த்தை ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட் டென்ஸ், நான் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஐ வாஸ் டயர்டு, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ ஐ ஸ்லெப்ட் வெல். ஸ்லெப்ட் அப்படிங்கிற வார்த்தை என்னது? ஸ்லீப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். நான் டயர்டாயிட்டேன், அதனால், ஸோ அப்படின்னா அதனால், ஐ ஸ்லெப்ட் வெல், நான் நல்லா தூங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன், தூங்கிட்டேன். எல்லாமே கடந்த காலம். அப்போ இதில் எந்தெந்த டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே ஐ வாஸ் ட்ராவலிங் த ஹோல் டே. ஐ ரீச்டு ஹோம் அட் நைட். தென் ஐ வாஸ் டயர்ட். ஸோ ஐ வெல். இப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இதுக்கு என்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணோம், அதாவது எந்த டென்ஸில் சென்டென்சஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேர்ன் பண்ணுறத விட அதை அப்ளை பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்க முடியாது. நீங்களாக ஒரு சிச்சுவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள், கற்பனை பண்ணி ஒரு சிச்சுவேஷன் ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி வாக்கியங்களை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதுவே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிறப்ப ஈஸியாக அவங்களால பேச முடியும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லுவேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, அதை அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க அதை ரியலைஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ரியலாகவே நான் பார்த்துருக்கேன். இந்த சிச்சுவேஷன் பாருங்களேன், அவங்க போன வாரம் வந்தாங்க, லாஸ்ட்டு 4 டேஸாக, கடந்த 4 நாட்களாக அவங்க வேலை செஞ்சாங்க, நேற்று அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. ஸோ எல்லாமே கடந்த காலம். லாஸ்ட்டு 4 டேஸ் ரிட்டர்ன் ஹோம், இந்த வார்த்தைகளை நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தைகள் இடம் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஃப்ரேம் பண்ணுங்கள். சொல்லி பாருங்கள், இல்லைன்னா எழுதி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு கம், வர்றதுக்கு கம். அப்போ அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்ப கேம். தே கேம் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் தே கேம் இப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஃபார் த லாஸ்ட் 4 டேஸ். 4 நாட்களாக, கடந்த 4 நாட்களாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வேர் ஒர்க்கிங். அப்போ வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா சிங்குலர், நிறைய பேர் இருக்கிறனால வேர் ஒர்க்கிங். தே ரிட்டர்ன்டு, பாஸ்ட் டென்ஸ், திரும்புறது, வீட்டுக்கு திரும்புறது. தே ரிட்டர்ன்டு ஹோம் எஸ்டர்டே. நேற்று அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். இனிமேல் உங்களுக்கு மறக்காது. ஸோ இதவே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். அதாவது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் டென்ஸையும் உள்ளே கொண்டு வருவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.